ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஆண் வாரிசு யாருக்கு உண்டு, அதற்கு கிரக அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஒரு சிலர் பாருங்க, ஆண் வாரிசு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா, முதல்ல பிறந்தது பெண் குழந்தையா பிறந்துருச்சுங்க, அடுத்ததாவது ஆண் வாரிசு இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு சிலர் எந்த குழந்தையா இருந்தாலும் சரிங்க, எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, ஆண் குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தையாவே தான் பிறந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரி அமைப்பு இருந்தா ஆண் குழந்தை அவங்களுக்கு உண்டு, அவங்க ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாங்க. சில கிரக அமைப்பெல்லாம் நம்ம முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வரிசையாக நான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அந்த ஆண் வாரிசு உண்டு அப்படின்னா அந்த கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் அவங்களுக்கு புத்திரம் பாக்கியம் உண்டா, அந்த புத்திர பாக்கியம் ஆணா பெண்ணா அப்படின்னு முதல் எடுத்த உடனே பார்க்கணும்னா அந்த 5ஆம் இடத்தோடைய தன்மையை தான் நம்ம எடுக்கணும். அப்படிங்கிற ஒரு அமைப்பில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பாருங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியுடைய வலு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியுடைய வலு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தானா லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி வலுவா இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவங்க பாருங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி கேந்திர ஸ்தானமான 1, 4, 7, 10ஆம் இடத்துலையோ அல்லது திரிகோணஸ்தானமான 1, 5, 9ஆம் இடத்துலையோ, இந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி போய் நின்று இருந்தா நல்லா பலமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நின்று இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது அந்த நின்ற ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டோ அல்லது அந்த 5ஆம் அதிபதி கால் கொடுத்த சாரநாதனும் பாதிக்கப்படாம, இந்த கிரகங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்களோ திரிகோண ஸ்தானங்களோ நல்ல பலம் பெற்று உட்காந்துருக்கா, அந்த மாதிரி இருந்தா 5ஆம் அதிபதி பலமா இருக்கு, அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க, இன்னும் மேற்கொண்டு பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. சரிங்களா? அதையும் பார்க்கலாம். இப்போ 5ஆம் அதிபதி வலு எடுத்தா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அவங்களுக்கு ஆண் வாரிசு தான் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க, அந்த 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானம் எந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஸ்தான பல பத்தி சொன்னேன், அதாவது கேந்திர ஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல நின்று இருந்தாலும் அந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும், 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணும், 5ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். சரிங்களா? நீச்சம் வக்கரம் இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருக்கணும். அடுத்தது இந்த அமைப்புல அந்த 5ஆம் அதிபதியோட ஆண் கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கா அப்படின்னு பாருங்க. இப்ப ஆண் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். இந்த கிரகங்கள் அந்த 5ஆம் அதிபதியுடைய பார்வையோ இணைவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானம் என்ன ராசி, அதாவது அந்த நின்ற ஸ்தானம் பெண் ராசியா ஆண் ராசியா ஒற்றைப்படை ராசியா அல்லது இரட்டைப்படை ராசியா நம்ம பார்க்கணும். இப்போ ஒற்றைப்படை ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு, அதாவது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போய் ஒற்றைப்படை ராசிகளை, அதாவது ஒற்றைப்படை ராசி என்னென்ன ராசின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு சிலருக்கு ஒற்றைப்படை ராசி என்ன அப்படின்னு சரியா புரியாம கூட இருக்கலாம், அவங்களுக்கும் புரியணும் இல்லைங்களா, அதனால அதையும் சொல்லிடுறேன். இப்போ ஒற்றைப்படை ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, மேச ராசியோ மிதுன ராசியோ சிம்ம ராசியோ துலா ராசியோ தனுசு ராசியோ கும்ப ராசியோ இதெல்லாம் ஒற்றைப்படை ராசி ஆண் ராசியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த ராசியில லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போய் நின்றுருக்கா, இந்த ஸ்தானம் அந்த லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்களாகவோ அல்லது திரிகோண ஸ்தானங்களாக வரக்கூடிய அமைப்பு இருக்கா, இந்த மாதிரி அமைப்பு இருந்து இது இந்த ஒற்றைப்படை ராசியில லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போய் நின்றுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கிரக அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பிலேயே அவங்களுக்கு காரகரான குரு பகவானுடைய நிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த குரு பகவான் புத்திர காரகர் அப்படிங்கிறதுனால
புத்திரஸ்தானமும் புத்திரஸ்தானாதிபதியுடைய நிலை எந்த அளவுக்கு வலு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு குரு பகவானுடைய நிலையும் நம்ம எடுக்கணும். குரு பகவான் தனத்துக்கு மட்டும் காரகர் இல்லை, புத்திர காரகர் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய குணாதிசயம், பிள்ளைகளுடைய தன்மை, பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதையெல்லாம் பார்க்கணும். பிள்ளைகள் கௌரவமாக இருப்பாங்களா, இது எல்லாமே அந்த குருவுடைய நிலை பொறுத்தே அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பில் அந்த குரு பகவானும் 5ஆம் அதிபதி போல வலு போல போய் அந்தையா மாதிரி கேந்திர திருவோண ஸ்தானத்திலேயோ நல்ல பலம் பெற்றோ ஆட்சியாக உச்சமாகவோ நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா இந்த 5ஆம் அதிபதியும் காரகரான குரு பகவானும் இருவருமே நல்ல அமைப்பில் இருக்காங்க. ஆண் ராசி சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காங்க. ஆண் கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருக்காங்க. இப்போ குரு ஏற்கனவே ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாயுடைய பார்வையோ இணைவோ சூரியனுடைய பார்வையோ இணைவோ அல்லது இவங்களுடைய சாரத்தில் இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் குரு பகவான் இருக்கலாம். அதே போல 5ஆம் அதிபதி ஆண் கிரகத்தோட சம்பந்தமா ஆண் ராசியில இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே கிரக அமைப்பு. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இப்போ திருமண காலகட்டங்கள்ல பாருங்க, அவங்களுக்கு இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குதான்னு பாருங்க. அதாவது 5ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியுடைய திசையோ அல்லது 5ஆம் அதிபதி சாரம் பெற்ற கிரகத்துடைய திசையோ அல்லது குரு பகவானுடைய திசையோ அல்லது குரு சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசையோ அல்லது புக்தியோ அந்த திருமண காலகட்டங்கள்ல இவங்க சம்பந்தப்பட்ட திசா புக்தி தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு, பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா கோச்சார ரீதியாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் நின்றுருக்காங்கன்னு பாருங்க. அந்த ராசி மேலே அந்த சனி பகவான் நின்ற ராசி மேலே கோச்சார சனி பகவான் வரும் காலம் கூட அந்த காலகட்டங்களுக்கு திசாபுக்தி ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த சனி மேலே, அதாவது ஜனனகால சனி மேலே கோச்சார சனி வரும் காலங்களிலும் ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ திசாபுக்தி ஒத்துழைப்பு இருக்கணும். அவங்களுக்கு திசாபுக்தி ஒத்துழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 5ஆம் அதிபதி காரகரான குரு ஆண் கிரகங்களுடைய சம்மந்தப்பட்ட திசை இந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா உடனே அவங்களுக்கு பாருங்க லக்னாதிபதியுடைய திசையோ பாக்யாதிபதியுடைய திசையோ இந்த மாதிரி நடந்தாலும் சரிங்க. லக்னத்துக்கு யோகர்களுடைய திசை நடக்குது, புக்தி நடக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு ஜனனகால சனி மேல கோச்சார சனி வரும் காலங்களிலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னத்துக்கு, அதாவது அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல குரு பகவானுடைய நிலையும் எடுத்துக்கோங்க. கோச்சார நிலையத்தான் இப்ப வரிசையா சொல்லிட்டு வரோம். இப்ப சனி பகவானை சொன்னா அடுத்தது குரு பகவான். இப்ப ஜனன கால ஜாதகத்துல குரு பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அதே போல லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியான புத்திர ஸ்தானாதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அவங்க மேல கோச்சார குரு வரும் காலங்களிலோ அல்லது அந்த குரு மேலேயோ அல்லது அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் காலங்களிலோ அவங்களுக்கு தசாபுக்தி ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்ப சனி பகவான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜனன கால சனி மேல கோச்சார சனி வரும் காலங்களில் புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. அதே போல ஜனன கால ஜாதகத்துல குரு பகவான் எந்த ராசியில நின்று இருக்காரோ அந்த ராசி மேல கோச்சாரத்தில் குரு வந்தாலும் அல்லது அந்த ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு திரிகோண ஸ்தானத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் வந்தாலும் அல்லது ஜனனக்கான ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் கோச்சார குரு வந்தாலும் சரிங்க, அப்போ அவங்களுக்கு திசா புக்தி யோகமாக திசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னா அப்பையும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரக அமைப்பெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போய் பெண் ராசியில இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பெண் ராசியில தான் இருக்கு, அவங்களுக்கு ஆண் வாரிசு பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் விதிக்கும் விதிவிலக்கலும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பாருங்க
லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான புத்திரஸ்தானாதிபதி போய் பெண் ராசியில் அமர்ந்திருக்காரு. இப்போ பெண் ராசியில் இருக்கு அவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ நடக்குது. அப்போ ஆண் வாரிசு பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதி விலக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தான அதிபதி இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்தானம் வந்து பெண் ராசியாக இருந்தாலும் அந்த 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தான அதிபதி அவங்களுக்கு 2 ஆதிபத்தியம் பெற்ற ராசியாக இருக்கும் பட்சத்துல ஒரு ஆதிபத்தியம் பெண் ராசியாகவும் இன்னொரு ஆதிபத்தியம் ஆண் ராசியாகவும் இருக்கும் பட்சத்துல அந்த 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி இன்னொரு ஆதிபத்தியம் ஆண் ராசியில பலம் பெற்று நின்றிருந்தாலும் அந்த 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியுடைய திசை ஆண் ராசியில நின்று அந்த ஸ்தானாதிபதியுடைய திசை நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அப்பதான் புரியும். ஏன்னா அந்த விதியிலேருந்து விதி விலக்குல நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? 5ஆம் அதிபதி போய் பெண் ராசியில இருந்தாலும் அந்த பெண் ராசி அதிபதிக்கு 2 ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் போது அது ஒரு பெண் ராசியாகவும் ஒரு ஆண் ராசியாகவும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானாதிபதி ஆண் ராசியில பலம் பெற்று நின்றிருந்தா அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று திசை நடக்குதோ புக்தி நடக்குதோ அந்த காலகட்டங்களில் பெண் ராசியில தான் 5ஆம் அதிபதி நின்றுருக்காங்கன்னு நம்ம பலன் நிர்ணயம் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்றுட்டா அந்த ஸ்தான அதிபதி வந்து பலமாக இருந்து திசை நடந்தா அவங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த அமைப்பு அப்படியே குருவுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பெண் ராசியில குரு பகவான் இருந்தாலும் அந்த குரு நின்ற ஸ்தானாதிபதி எந்த நிலையில இருக்காங்க, ஆண் ராசியில் இருக்காங்களா, ஆண் ராசியில இருந்து பலமா இருந்து திசை நடக்குதா, அது அந்த 5ஆம் அதிபதி நம்ம எப்படி கணிக்கிறோமோ அதே மாதிரி காரகரான குரு பகவானும் நம்ம கணிச்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு அமைப்புல நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் உள்ள போய் நாம செக் பண்ணிக்கிட்டே வந்தானா அது கரெக்டா அது பலன் காட்டிக்கிட்டே போகும். அது நம்ம இந்த பிரச்சனை இந்த நடக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தா அது மாறி அப்படியே வேற பலன் கொடுத்துரும். அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம உள்ள போய் செக் பண்ணி உள்ள போய் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த பலன் நம்மளுக்கு காட்டக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஒரு கிரகம் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் தன்மையை நம்ம உள்நோக்கி போய் செக் பண்ணி பார்த்தாதான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம ஆழமா செக் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு ஆண் வாரிசு உண்டா, அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிரக அமைப்புல நம்ம வரிசையா செக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண காலகட்டங்கள்ல அவங்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆண் வாரிசு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசையோ கோச்சாருடைய நிலையும் நம்ம நிர்ணயம் பண்ணி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல பெண் குழந்தைங்கன்னா இருக்கு, அடுத்தது ஆண் வாரிசு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கணுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அந்த திசை வரும் காலங்கள்ல அல்லது புக்தி வரும் காலங்கள்ல அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதா இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு ஆண் வாரிசு எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த திசை அந்த காலகட்டங்களில் நடந்தால்தான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அவங்களுக்கு ஆண் வாரிசாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆழமா செக் பண்ணோன்னா அந்த கிரகம் தான் தரக்கூடிய பலனை முழுமையா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.